ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செப்டம்பர் 13க்குள்ளது பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் கேஸ்ட் எ ஷேடோ ஆன் நந்துலா பார்டர் ட்ரேடு. ஓகேவா? ஸோ இது என்ன, எதை பற்றி இருக்குது, டீட்டெயில் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நந்துலா பார்டர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் இருக்குது. இது வந்து சிக்கிமில் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா சைனீஸ் ட்ரேடர்ஸ், ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் வருஷமாக பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நந்துலா பாஸில் வந்து என்ன, அந்த எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது அப்படின்னா 14,140 ஃபீட் தூரத்துக்கு அந்த அந்த அதோட ட்ரேடு நடக்கிற அந்த பிளேஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. தென் இது வந்து என்னென்னா இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து நோ ட்ரேடு. எதனால இந்த COVID-19ங்கிறதுனால ஸோ ட்ரேடு வந்து நடக்கலை. ஓகே, வியாபாரம் வந்து நடக்கலை. ஸோ வந்து இதனால் வந்து என்ன 200 ட்ரேடர்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேடு அப்படின்னு என்னென்ன வியாபாரங்கள் இதில் நடக்குது அப்படின்னா, பிஸ்கட்டு, தென் மைதா, பர்டிகுலர் ரைஸு, ஃபுட் கிரெயின்ஸு, இந்த மாதிரி வியாபாரங்கள் அந்த இடத்துல நடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கிராசிங் கஸ்டம் செக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, தென் லாங் அண்ட் ஜேர்னிஸ். ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள் வியாபாரத்துக்கு ஒரு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல வியாபார சந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ரிட்டன் என்னென்னா கிளாத்ஸு, ஷூஸு, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரெண்டுக்கும். தென் வந்து இப்போ வந்து சிக்கிம் மினிஸ்ட்ரி, ஓகேவா, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து நந்துலாவில் வந்து ஃப்யூச்சர் ட்ரேடை வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என்ன, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு நந்துலா பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வியாபார சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்னென்னா கைலாஸ் மான்சரோவர் யாத்ரா அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ 2006 பார்டர் ட்ரேடில் எக்ஸ்போர்ட்ஸு, இம்போர்ட்ஸ், இதோட ரெண்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 2.2787 லேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 2006. ஓகேவா? அதே இம்போர்ட் எவ்வளோனா 6.88 லேக்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேல்யூ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2006 கம்பேர் பண்ணும்போது 2016 வந்து 200 டைம்ஸ் வந்து மல்டிபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோக்லாம் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரான் ஸ்டாண்ட் ஆஃப் இன் 2017. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என்னென்னா ட்ரேடோட லெவல் வந்து கம்மியாகிடுச்சு, 90% கம்மியாகிடுச்சு. ஓகேவா? அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த டோக்லாம் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ். ஓகேவா? ஸோ வந்து என்னது பாருங்கள், யாருக்கும் இந்தியாவுக்கும் சைனீஸ் ஃபோர்ஸ்க்கும் வந்து நடந்த அந்த கஸ்டம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து செக் போஸ்ட் ஆஃப் இந்தியன் சைட் ட்ரேட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் 2019 ஒரு ட்ரேட் கான்ஃப்ளிக்ட் வந்து ரெண்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஸோ வந்து ஒரு புவர் கண்டிஷன், ரோடோட கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்ததுனால வந்து ட்ரேடோட லெவல் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ சீக்கிரம் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாருங்கள், PLA ஹேண்ட்ஸ் ஓவர் 5 அருணாச்சல யூத் ஹூ ஸ்டேட் இன்டு சைனா. ஓகேவா? ஸோ வந்து 5 வாலிபர்கள் நம்ம வந்து அருணாச்சல பிரதேசிலேருந்து சீனாவில் வந்து மிலிட்ரி வந்து கடத்திட்டு போனாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ நிறைய 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அவங்கள வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நேற்று தானே பேச்சுவார்த்தை நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அது மூலமாக வந்து அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்த பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் ட்ரையல்ஸ் டு ரெஸ்யூம் இன் UK. ஓகே, ஸோ வித் 18,000 person receiving this vaccine, it is expected that some participant will become unwell. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நேற்று பார்த்தோம். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து UK கோவிஷீல்டு, ஓகே, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம். எதனால நிறுத்தி வச்சுருந்தோன்னா தண்டவாளத்தில் வந்து அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ வந்து அதை வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், DTDA. ஓகே, DTM ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மாஸ்டர் பிளான் 2041க்கு டெல்லியோட லெவல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அதை தான் RWA. ஓகேவா? ஸோ வந்து அது மூலமாக வந்து ஆன்லைன் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் மீட்டிங். ஃபஸ்ட் மீட்டிங் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ செகண்ட் மீட்டிங் வந்து இப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே,
தென் அதெல்லாம் கொரோனா பற்றி தான். தென் இங்கே பாருங்கள், டோர் ஸ்டெப் டெலிவரி ஃபார் சர்வீஸ் ரெஸ்யூம்ஸ். ஓகே, பீப்புள் கேன் கால் ஆன் 1076 புக் ஆன்லைன் ஆர் ஸ்பாட் புக் அட் சென்டர்ஸ். ஓகேவா, ஸோ வந்து இது எதுக்காக இந்த டோர் ஸ்டெப் டெலிவரிஸ்னால் டெலிவரி பண்ண என்ன எதை ரிலேட்டடான இன்கம் டேக்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், டிரைவர் லைசன்ஸு, அப்புறம் வாட்டர் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 100 சர்வீஸ்க்கு வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி சர்வீஸ் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் வந்து வேண்டான்னு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, தென் அப்புறம் பாருங்கள், நேற்று பார்த்தோம்ல காண்டாக்ட்லெஸ் டிக்கெட்டிங் பார்த்தோம்ல, ஸோ அதை பற்றி தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டிடிசி டு ஹோல்டு ட்ரையல் ஃபார் காண்டாக்ட்லெஸ் டிக்கெட்டிங். ஓகே, ஸோ 29 பஸ்ஸஸ்க்கு இந்த ரூட் நம்பர் 534 இந்த ரூட் நம்பர் செப்டம்பர் 14லேருந்து 21 வந்து ட்ரையல் பார்க்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நீங்கள். ஓகே, தென் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கோவிட் ரிலேட்டடாக அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான ஒன்றும் இல்லை. தென் இங்கே பாருங்கள், நிம்ஹான்ஸ் டெவலப் ஏ நியூ இந்தியன் பிரெயின் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா, ஸோ வந்து 500 பிரெயின் ஸ்கேன்ஸ் வந்து பற்றி படிக்கிறதுக்கு பிரெயின் டெம்ப்ளேட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்காங்க. ஸோ வந்து எந்த வயசுலேருந்துன்னா 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். ஓகேவா, ஸோ இது என்ன ரிலேட்டடான நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன், தென் சைக்காட்டிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து தான் இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சரை ஒரு பேஷண்ட்டோட அக்யூரேட் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எதை வச்சு பண்ணுறாங்கன்னா இந்தியன் பிரெயின் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டீம் வந்து இப்போ டெவலப் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஒரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெயின் டெம்ப்ளேட்ஸ் பண்ணிக்காங்க. ஓகே, தென் ப்ரிசர்வ் ப்ராக்ரஸ் சேஸ் ஜெய்சங்கர். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து எதை பற்றி அப்படின்னா இந்தியன் மினிஸ்டர் அட்ரஸ் அ கேதரிங் தட் இன்க்ளூட்ஸ் தாலிபன். இது வந்து எந்த ரிலேட்டட்னா நம்ம பார்த்தோம்னா தாலிபன் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ வந்து நம்மளோட ஜெய்சங்கர். ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கான். ஓகேவா, ஆப்கானும் வந்து தாலிபான் அந்த இதை வந்து அமைதி ஏற்படுத்தும் நடவடிக்கை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் அதை பற்றி தான் இந்த இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் மோர் லாஜிஸ்டிக் பேக்ஸ் ஆன் த கார்ட்ஸ், இந்தியாஸ் ஒர்க்கிங் ஆன் சப்போர்ட் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா, யூகே அண்ட் வியட்நாம். ஓகேவா, ஸோ வந்து என்னென்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக, மிலிட்ரி ரிலேட்டடாக வந்து நிறைய இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடலாம், ரஷ்யா, யூகே, வியட்நாம் இவங்க கூடலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அக்ரிமெண்ட் வந்து ரஷ்யன்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஷிப்பிங் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து மிலிட்ரி லெவல், அதாவது மிலிட்ரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இதில் வந்து இது பண்ண போகிறாங்க. தென் மலபார் எக்ஸைஸா, தென் பாருங்கள் நேவி அண்ட் ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம். தென் வந்து இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, என்னென்னா கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு யூஎஸ் கூட போட்டிருக்கு. ஓகேவா, ஸோ தென் வந்து யூஎஸ் நேவி அவங்க கூட வந்து பசிபிக் ஃப்ளீட் ப்ரொவைடட் சென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கு. ஓகே, இந்த என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஒரு டேபிள் இந்த நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன அக்ரிமெண்ட், மலபார் எக்ஸைஸு, தென் மிலிட்ரி பிளாட்ஃபார்ம்ஸு, தென் ரஷ்யா கூட என்ன வாங்கியிருக்காங்க, ஜப்பான் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் எனி நான் பொலிட்டிக்கல் பாடி கேன் கெட் FCRA எக்ஸம்ஷன். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து என்னென்னா நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், 2-3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது என்னென்னா ஒரு பர்சன், ஓகேவா, ஸோ வந்து அவங்க வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் இல்லை ஒரு எலெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா FCRAயில் எக்ஸம்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு FCRAன்னா தெரியும் இல்லை, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ வந்து ஃபாரின்லேருந்து மணி வரும். ஸோ ஒரு NGOக்கு தான் அது வந்து கொடுப்பாங்க. அந்த NGO வந்து 2 years ஒன்ஸ் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டொனேஷனுங்கிறது வரும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம், டொனேஷன் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 கிறிஸ்டின் இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட ஒரு லாஸ்ட் வீக் ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஸோ அதை பற்றி அதை மாதிரி ரிலேட்டடாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து என்னென்னா எதனால் இது அப்படின்னா இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகேவா, இந்த PM கேஸ்க்கு நம்ம வந்து FCRA வந்து பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்து இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2011
சென்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிஎம்என்ஆர்எஃப் ஓகேவா. ஸோ வந்து பிஎம்என்ஆர்எஃப்ங்கிறது தெரியும், நேஷ்னல் வந்து ரெகுலேஷன் அந்த ஃபண்டு ஓகேவா. இப்போ வந்து டிசாஸ்டர் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்டில் வந்து எக்ஸம்டட் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்துன்னா எஃப்சிஆர்ஏலேருந்து எக்ஸப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஆனால் இப்போ கொண்டு வந்த 2020 பிஎம் கேர்ஸ் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க. அதில் வந்து இந்த எஃப்சிஆர்ஏங்கிறவங்க வந்து ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ 2011 பிஎம்என்ஆர்எஃப் அப்படிங்கிறது வந்து ரிலீஃப் ஃபண்டு. அப்போ வந்து எஃப்சிஆர்ஏ வந்து எஃப்சிஆர்ஏ வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொடுக்குறதுல வந்து பிஎம் கேர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ எக்ஸம்டட் ஆல் சச் என்டிட்டிஸ் சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் ஸ்டேட் ஆக்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி வந்து இது வந்து என்னென்னா ஆடிட் இது சிஏஜே வந்து ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிங்கிற மாதிரி தான் பிஎம் கேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் ப்ரொவிஷன் ஆஃப் எஃப்சிஆர்ஏ ஓகே. எஃப்சிஆர்ஏ வந்து எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ எக்ஸம்டன் கேட்டகரியை வந்து என்னென்னா ஃபர்தராக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 30, 2020 வந்து எக்ஸம்டட் எதுக்குன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்து என்ன சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் மட்டும் தான். ஸோ எஃப்சிஆரோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எலெக்டட் பை இது வந்து பார்லிமெண்ட்டில் இது பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒருவேளை எஃப்சிஆரில் இது பண்ணுறோம் அப்படின்னா என்ன இப்போ to check foreigners are not allowing Indian electoral politics, public servant judges, journalists, NGO ஓகேவா. ஸோ வந்து இதுதான் நீட், அதோட நீட் ஓகேவா. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சர்டன் இந்தியன் அசோசியேஷனுக்கு NGO மூலமாக தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ யார் இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம், அந்த ஃபண்டிங் அந்த எஃப்சிஆர்ஏ வந்து கொடுக்குற டொனேஷனை வந்து யார் வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் ஃபார் டெஃபினைட் கல்ச்சர், சோஷியல், எக்கனாமிக், எஜுகேஷன் ரிலேட்டடாக, ரிலீஜியஸ் ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த எஃப்சிஆர்ஏ மூலமாக வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இதுக்கு மெயின்டைன் செப்பரேட் அக்கௌண்ட் புக்ஸ் வந்து இதுக்கு செப்பரேட்டாக இது பண்ணணும். ஸோ டொனேஷன் ரிசீவ்ட் ஆகும். ஸோ ஆடிட் பை சிஏஆல் ஆடிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் டொனேஷன் வந்து அது வந்து சிஏ ஆடிட் ஆகும் ஓகேவா. ஸோ எவ்ரி இயர் வந்து இதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ அதனால தான் அதாவது இதுக்கு வந்து ஆடிட் பை சிஏ, அதனால தான் இது வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011க்கும் தென் 20க்கும் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கேர்ஸ்க்கும் எக்ஸம்டட், எஃப்சிஆர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. யாரெல்லாம் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கேண்டிடேட், எம்பி, எம்எல்ஏஸ் இவங்களாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து பப்ளிக் சர்வன்ட், ஜட்ஜஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், எம்ப்ளாயி அவங்களாம் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஆப்கான் குரூப்ஸ் ஆர் டு ரீச் கீ ஸ்பேஸ் ஓகேவா. அமைதி ஏற்படுத்தும் நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகே. தென் பாருங்கள், சைனா அப்பாயிண்ட்ஸ் ப்ரொவின்ஷியல் அஃபிஷியல் அஸ் என்வாய் டு பாகிஸ்தான் ஓகேவா. ஸோ யாரை இங்கே பாருங்கள், நாங்காங் ஓகேவா, நாங்ரோங் அவங்கள தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகே. தென் பாருங்கள், பக்ரைன் சேஸ் இட்ஸ் டைம் டு எம்ப்ரேஸ் இஸ்ரேல், த கல்ஃப் ஹியர்ஸ் சவுதி வாய்ஸ் ஓகேவா. ஸோ இது என்ன ரிலேட்டடானா இப்போ வந்து இஸ்ரேல் அப்படி தானே, இஸ்ரேலில் வந்து அங்கே இருக்கும் 4வது அரபு நாடு வந்து பக்ரைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எகிப்து, ஜோர்டன், தென் வந்து UAE, இப்போ அது பக்ரைன் ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி இந்த எல்லாத்தையும் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக வந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்காங்க. தென் இப்போ வந்து பக்ரைனையும் சேர்க்க போகிறாங்க ஓகேவா. ஸோ 4th கண்ட்ரி வந்து என்னன்னா பக்ரைன் ஓகேவா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க, வாங்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒபாமா வாங்கிட்டாங்கல்ல, ஸோ அவங்களும் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக இது பட் அது ஒரு நல்ல விஷயம் கூட. இது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸோ ஒரு 2 நாடை சேர்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். ஸோ தான் அதை வந்து நம்ம ட்ரம்ப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே. தென் பாருங்கள், இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் இம்பெரேட்டிவ் டு ரிவ்யூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இது ரிவ்யூ தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா பேண்டமிக்னால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படி சொன்னேன். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் சப்ளை செயின்ஸ்லாம் இதனால் நிறைய இருக்குது. ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இதாகிருக்கு ஓகேவா. ஸோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இப்போது அந்த இடத்துல அப்படி இருக்காங்க அப்படின்னா அதோட எம்ப்ளாய்மெண்ட் இது க்ரியேட் ஆகுது. ஸோ வந்து நிறைய லிக்விடிட்டி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்யூஸ் ஆகுது ஓகே. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸ் வந்து என்னென்னா ரோட்ஸு, ரயில்வேஸ், வாட்டர்ஸ், டிஃபென்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எக்கனாமிக்கல் லெவலில் வந்து கம்மியாகனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி வந்து ADB பேங்க் மூலமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா
என்னென்ன செக்டார்ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பண்ணிக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இதனால் இப்படி அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க வந்து இப்படி புலம்பெயர்றாங்களே. ஸோ இந்த புலம்பெயர்னால சீக்கிரமாக அந்த வேலைகள்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இப்போ கூட வந்து இந்த மத்திய பிரதேசில் வந்து ஒரு இந்த பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டத்தில் வந்து நேற்று ஐ திங்க் ஸோ இன்னைக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கும் சாரி அது கன்ஃபார்ம் தெரில, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சாங்க. ஸோ வந்து இது எப்படின்னா அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் அதாவது தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால அவைலபிலிட்டி நிறைய இருக்கிறனால சீக்கிரமாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் 6 லட்சம் கிராமங்களை வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக வந்து 1000 நாட்களில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து அதை பற்றி தான் இதில் இருக்குது. தென் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ்மோஸ் மாடலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காஸ்மோஸ் மாடலிங் ஸ்டீப் டிக்ளைன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எதை பற்றி அப்படின்னா என்ன, வைல்ட் லைஃப் ப்ராடக்ட் பாப்புலேஷன் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 68% வந்து ட்ராப் ஆகிடுச்சு. எந்த வருஷத்துலேருந்துன்னா 1970 2016 வரைக்கும் வந்து இதாகிருக்கு, டிக்ளைன் ஆகிருக்கு, ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இது என்ன, லாட்டின் அமெரிக்கா ஓகேவா. ஸோ லாட்டின் அமெரிக்கா அண்டு கரிபியன் ஓகேவா. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சி அடைந்தது இந்த 2 பிளேஸ் தான் ஓகேவா. ஸோ வந்து இப்போ கூட பாருங்கள் நம்ம தீ பரவுச்சு கலிஃபோர்னியாவில். ஸோ அதனால் வந்து 94% வந்து இந்த 2 இடம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து எதனால் வந்து இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் தீப்பிடிக்க அப்படின்னா நிறைய வந்து டிஃபாரஸ்டேஷன் வைல்டு ஃபயர்ஸ்லாம் ஆகிறனால வந்து இப்படி ஆகுது. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து ஒரு லேக் ஆஃப் ஹேபிட்டன்ட் ஓகேவா. ஸோ இதனால் வந்து ஆகுது, நிறைய டெம்பரேச்சர் ரைசஸ் ஆகிறனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் வந்து அடுத்தது பாருங்கள் காஸ்மோஸ் மாடலிங் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன, கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா நிறைய கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு லைட்டு அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இது என்னென்னா ஐன்ஸ்டீன் தியரியை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ஸோ ரிலேட்டிவிட்டி ஓகேவா, மாஸ் பென்ட் லைட் இது வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் வந்து அக்கோஸ் ஆகுது. ஸோ வந்து என்னெல்லாம் செய்யுதுன்னா கேலக்ஸி massive galaxy, cluster of galaxy or black hole, then வந்து gravitational field வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக்னிஃபைஸ் டிஸ்டிங்க்ட், அதாவது லைட் வந்து அதுலேருந்து பிகைன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் பாருங்கள் சயின்ஸ் பிகைண்ட் ஏர் பிரீத்திங் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின். இது வந்து என்ன அப்படின்னா எதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரோட கண்டினியூஷன் தான் வந்து இது. சயின்ஸ் பிகைண்ட் ஏர் பிரீத்திங் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின். திஸ் இண்டிஜினஸ் இன்ஜின் இஸ் சென்ட்ரல் பீஸ் ஆஃப் க்ரூஸ் வெஹிக்கிள் ஃப்ளோன் பை DRDO ஓகேவா. ஸோ இது எதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹைப்போசோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ DRDO வந்து என்னென்னா September 7 வந்து ஒரு மேஜர் டெக்னாலஜிக்கல் வந்து ஒரு இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து அது என்னென்னா க்ரூசியல் வெஹிக்கிள் ஓகே, HSDTV அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்தியா வந்து நாலாவது கண்ட்ரி வந்து HSDTVயை பண்ணுற 4வது கண்ட்ரி என்னென்னா நம்ம இந்தியா. ஃபஸ்ட் வந்து USA, 2 வந்து ரஷ்யா, தென் சைனா, அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பண்ணிக்கோ. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் பண்ணி ஹைப்போசோனிக் டெக்னாலஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இந்த ஹைப்போசோனிக் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது என்ன சொன்னோம், அதாவது சவுண்டு ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் இது ஸ்பீடாக போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது என்ன அப்படின்னா 6 மடங்கு ஸ்பீடாக போகும்னு சொல்லியாச்சு. ஸோ அக்னி அதில் தான் வந்து கொண்டு போகும் ஓகே. ஒரு செர்டைன் பிளேஸ்க்கு அப்புறம் அதை வந்து இறக்கி விட்டுரும். ஸோ இறக்கி விட்டதுக்கப்புறம் அதோட ஸ்கேம்ஜெட் அது மூலமாக வந்து அது வந்து அதோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ஸோ வந்து இது என்ன மல்டிபிள் சிவிலியன் ஆப் ஓகேவா. ஸோ வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணுற ஒரு விஷயம். அப்புறம் லாங் ரேஞ்ச் க்ரூசல் மிஸ்ஸில் ஆஃப் த ஃபியூச்சர் ஓகேவா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் சொல்லுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட் என்ன க்ரூசல் வெஹிக்கிளில் வந்து ஒரு அந்த மவுண்டட் ஆன் சாலிட் ராக்கெட் மோட்டர் ஓகே. ஸோ ஒரு ரெக்யூர் ஆல்டிடியூட் ஓகே, அந்த ரெக்யூர் ஆல்டிடியூடுக்கு அப்புறம் வந்து 6 மடங்கு அந்த ஒரு செர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த அக்னி மிஸ்ஸில் வந்து விட்டதுக்கப்புறம் வந்து அது வந்து 6 மடங்கு சவுண்டை விட 6 மடங்கு ஸ்பீடாக வந்து அது வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அந்த வெஹிக்கிளை விட்டு அந்த அக்னி வெஹிக்கிளை விட்டதுக்கப்புறம் தான் இது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த ஸ்கிராம் ஜெட்டு தான் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இக்னேட் ஆயிரும். அதை விட்டதுக்கப்புறம் ஸ்கிராம் ஜெட் அப்படிங்கிறது தான் வந்து இன்ஜின் தான் வந்து
ஆட்டோமேட்டிக்காக இக்னேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜெட் பிளான் ஸ்க்ராம் ஜெட்டோட ஜெட் பிளான் என்ன அப்படின்னா ஒரு இன்ஜின்ஸ் வந்து ஸ்க்ராம் ஜெட் தென் ரேன் ஜெட் அப்படிங்கிற 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து 3 நியூட்டன்ஸ் பிரின்சிபலில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ரெஷன் அண்ட் கம்ப்யூஷன். ஸோ வந்து கம்ப்ரெஷன் வந்து என்ன ப்ரெஷர், ஓகே, கம்ப்யூஷனுங்கிறது ஃபியூல். ஓகே, ஃபியூல் வந்து என்னென்னா டெம்பரேச்சர் லெவலில் வந்து ஹை லெவலில் டெம்பரேச்சர் பர்னிங்கில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ராம் ஜெட் டெக் அப்படிங்கிறதும் ரேம் ஜெட் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி 2 இது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்க்ராம் ஜெட் அப்படிங்கிறது என்ன ஃபியூல் கம்ப்யூஷன். ஓகேவா, ஸோ வந்து என்ன சூப்பர்சோனிக் ஸ்பீட்ஸ். ஓகேவா, சாம்பர் ஆஃப் மிசைல்ஸ் அடுத்து சூப்பர்சோனிக் ஸ்பீட்ஸு. அதே ரேம் ஜெட் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா ஏரை கலெக்ட் பண்ணி அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை கலெக்ட் பண்ணி அதை வந்து சப்சோனிக் ஸ்பீடில் வந்து ஃப்ளைட் ஆகும். ஓகேவா, ஸோ வந்து அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் பாருங்கள் லோ காஸ்ட் டிவைஸ் ஃபார் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். ஓகேவா, ஸோ வந்து அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா பிளட் கிளாட் ஆகும். ஓகேவா, வெயின்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப இது பண்ணும்போது பிளட் கிளாட் ஆகுது. ஓகேவா, பிளட் கிளாட் ஆகுது. ஸோ வந்து இது என்னென்னா பல்மனரி எபாலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது ரிலீஃப் பாயிண்டில் வந்து என்னென்னா ஒரு பெட்டில் 24 hours வந்து ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்தால் வந்து இந்த த்ரோம்போசிஸ் அப்படிங்கிற இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் நியூமேட்டிக் கம்ப்ரெஷன் டிவைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வந்து இது என்னென்னா ரிசர்ச்சில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ரொம்ப லோ காஸ்ட். ஓகேவா, இது வந்து ஒரு டிவைஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் நியூமேட்டிக் கம்ப்ரெஷன் டிவைஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து அது ரொம்ப லோ காஸ்ட்டில் இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த த்ரோம்போசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லா பார்ட்லேயும் ஃப்ரம் டு ஹார்ட். ஓகே, எல்லா பார்ட்டுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் போகல. ஸோ வந்து இந்த டீப்பர் வெயின்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணும்போது ப்ரெஷரோட லெவல் போகும்போது வெயின்ஸோட அந்த இது வந்து இதாகும். ஸோ ஓகேவா, ஹை அந்த புடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி புடைக்கும். ஓகே, ஸோ இந்த த்ரோம்போசிஸ் அப்படிங்கிறது என்ன பிளட் கிளாட் ஆகும், பிளட் வெசல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுறது தான் இந்த த்ரோம்போசிஸ். ஓகேவா, ஸோ வந்து இது என்னென்னா அந்த டீப்பர் வெயின்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து இதாகும் போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து கூடும் போது என்ன ஆகும்னா நிறைய கிளாட்ஸ் பிளட் கிளாட்ஸ் வந்து ஆகும். ஓகே, ப்ரெஷர் கூட கிளாட்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் பாருங்கள் எ கீன் லுக் அட் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன் இன் ஐசிடி. ஓகேவா, ஸோ இதை எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஐசிடி அப்படி இன்வென்ஷன் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு புக்கு வி ராஜாராம் அப்படிங்கிறவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா ஒரு இன்வென்ஷன் இன்னோவேட்டர்ஸ். ஓகேவா, அதை பற்றி வந்து லிஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி 15 கிரவுண்ட் பிரேக்கிங் இனோவேஷன் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்இபி. ஓகேவா, ஸோ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஐடியா ஆஃப் ஐசிடியை பற்றி என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக வந்து இன்வென்ஷன் வந்து ரொம்ப லாங் லைஃபாக இருக்கிறது, நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, இனோவேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, தென் வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் ஒரு நாவல்ங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தங்களோட ஃபுல்ஃபில் அந்த அவங்க என்னத்துக்காக அந்த நாவலை படிக்கிறாங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய இன்வென்ஷன் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஃபோர்டன் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 1957 நமக்கு ஆல்ரெடி தெரியும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஃபோர்டன்கிறது 1957 ஜார்ஜ் பேக்மன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து என்னென்னா பைனரி லாங்குவேஜை வந்து 0-1 அப்படிங்கிறத எவர்டே லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது. தென் ஐசி இன்டெகிரேட் சர்க்கியூட்டை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்டெகிரேட் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிக்னலை வேக்யூம் டியூப்ஸில் வந்து ஆம்பிளிஃபைட் சிக்னலை வந்து கன்வெர்ட் ஆம்பிளிஃபைட் ஆக்குறது. ஓகேவா, ஸோ வந்து வேக்யூம் டியூப்ஸ் மூலமாக வந்து ஆக்குறது தான் வந்து ஐசி. தென் டேட்டாபேஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட ஆதார் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் தான், நம்மளோட கைவிரல் வந்து வச்சு நம்மளோட ஒருத்தங்களோட டீட்டெயிலை வந்து டேட்டா பேஸ் தான் ஸ்டோர் பண்ணுறதா டேட்டா பேஸ், நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா டேட்டா பேஸ். ஓகேவா, தென் வந்து இந்த இதை பற்றி ஓகேவா, ஸோ வந்து நமக்கு ஏஜ் செக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ வந்து இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒயர்லெஸ் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம். ஸோ வந்து அலோஹா அப்படிங்கிறது இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் அக்ராஸ் ஐலாண்ட். ஓகேவா, ஸோ வந்து லோக்கல் ஏரியான்றது ஒரு ஐலாண்ட், அது ஒரு கண்ட்ரி தெரியல ஒய்ஃபை மாதிரி. ஓகேவா, ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஈத்தர்நெட். ஓகேவா, ஸோ வந்து அது ஈத்தர்நெட்டில் ஸோ இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட யூஸ் என்னென்னா ஹார்ட் காப்பீஸை ஃபைல்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து எங்கேனாலும் நம்மளோட ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இதனால் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா, ஸோ வந்து அது வந்து எதுக்காக பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஒர்க்கு ஹோம்ஸ்லேருந்தே இப்போ வந்து ஆன்லைன்
டீச்சிங் நடக்கல. ஸோ அதனால் வந்து இந்த லேப்டாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஹோம் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஓகேவா. ஸோ கிரிப்டோகிராஃபிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஓடிபி. ஸோ என்கிரிப்ஷன் சிஸ்டம் ஓகேவா. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கரெக்டான ஆளுக்கு தான் இது போகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த கிரிப்டோகிராஃபி அப்படி விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். தென் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இது வந்து ப்ரோக்ராம்ஸ்க்காக வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு சிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரோட்டோகிராஃப்ஸ், மூவிஸு, அப்புறம் வந்து இப்போ ஆப்ஸ் மூலம், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ் டைம் இந்த மூலம் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம்ல, அதுதான் அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த கீன் லுக் அட் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன் இன் ஐசிடி பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் ஃபாரின் ஃபண்ட்ஸ் அண்ட் என்ஜிஓ ஓகேவா. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இதை. ஃபாரின் ஃபண்ட் நம்ம சொன்னல, எஃப்சிஆர்ஏவும் என்ஜிஓங்கிறவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து அப்ளை பண்ணி ஃபாரின்லேருந்து ஃபண்ட் வாங்குவாங்க ஓகேவா. ஸோ இந்த என்ஜிஓவோட மட்டும்தான் முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஆடிட் கண்டிப்பாக இதில் ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. தென் ஆஸ்திரேலியா வின்ஸ் ஃபஸ்ட்டு ஓடிஐ ஓகேவா. ஸோ வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிடுச்சு, ஃபஸ்ட்டு ஓடிஐ வின் பண்ணிடுச்சு. தென் பாருங்கள், ராயல் ஹோப்ஸ் ரைசஸ் டு ஆசஸ் ஹீரோ விங்ஸ் ஓகேவா. ஸோ வந்து ராஜஸ்தான் ராயல் வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இது வந்து என்னென்னா டெமோனிக் திம் அலெக்சாண்டர் இஸ்வரேவ் அவங்கிறவங்க வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க ஓகேவா. ஸோ தென் ஐபிஎல் கிரிக்கெட்டில் வந்து புதுசாக வந்து யூஎஸ் கிரிக்கெட்டரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் வந்து ஆஸ்திரேலியா வந்து அது சொல்லிட்டல. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐலேருந்து வின் பண்ணிடுச்சு ஓகே. ஸோ தென் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வந்து இந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலிகிராமில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.